இவ்வளவு நாட்களாகியும் சரியான நீதியை பெற முடியவில்லை என்கிற பெருந்துயரம் எங்களை போன்ற பிள்ளைகள் எல்லோருக்கும் இருக்கிறது. ஒரு தம்பி மேலே ஒரு பெண் குற்றச்சாட்டை வைக்கிறார். இந்த மாதிரி வண்டியில் 10 பவன் நகை வச்சுருந்தேன், அதை காணவில்லை. குற்றத்தை பதிவு செய்ய வந்தவர்கள், குற்றம் சாட்ட வந்தவர்கள் முகத்தை மறைக்க வேண்டிய தேவையாக இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, அவங்க காவல் நிலையத்தில் போய் முறைப்படி புகாரை அளிச்சிருக்கணும். முதல்ல அந்த புகாரின் அடிப்படையில் முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் குற்றப்பதிவு நடந்திருக்கணும். சீருடை அணியாத காவலர்கள் 5 பேர் சும்மா அடித்தோன்னே உயிர் போகாது. 40 இடத்துல காயம், 42 இடத்துல காயம், அதில் சொல்லிக்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் அடித்திருப்பார்கள், ஒவ்வொரு நொடியும் வலியோடு அந்த உயிர் பிதுங்கி வெளியேறுகிற போது அவர் எவ்வளோ பெரிய மரண வலியை அது தாங்கியிருப்பார்னு நீங்கள் நினச்சி பார்க்கணும். அவர் இறந்துட்டார் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிக்கிறது அல்ல. இப்போ நீங்கள் அவரை கொன்னுட்டீங்க, சரி, நகையை எடுத்துட்டீங்களா? நகையை வாங்கிட்டீங்களா? என்னுடைய அன்பு தம்பி, மதிப்பிற்குரிய என்னுடைய தம்பி, தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தலைவராக இருக்கிற திருமாறன் அவர்கள் என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டார். 30 லட்சம் ரூபா பணத்தை பறிச்சுட்டு தான் அப்புறம் விட்டார். அவ்வளவு மனத்துயரை நானும் என் குடும்பமும் அனுபவிச்சோம். அப்படி பல பேர் எனக்கு ஆசிரியர் வேலை வாங்கி தர்றேன், அது வாங்கி தரேன்னு சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை ஏமாற்றினார் என்று சொல்கிறேன். இத்தனை வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கு. ஏன் எந்த நடவடிக்கையுமே எடுக்காமல் இருந்திருக்குது? ஏன்? அப்போது இந்த மக்களிடத்தில் வேலை வாங்கி தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி வசூலித்த பணத்தில் அவர் அவர்களுக்கு பங்கு கொடுத்துருக்கிறாருங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? கொடுத்துருப்பாரா இல்லையா? நீ யார் இடத்துல பேசுன? உனக்காக யார் இங்கே பேசுனது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறீங்க. அந்த காவலர்களுடைய குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கி இடைக்கால பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த காவலர்களுடைய மனைவிகள் போராடும்போது சொல்கிறாங்க, எங்கள் கணவன்மார்கள் அதிகாரிகள், மேலதிகாரிகள் உத்தரவைத்தான் நிறைவேற்றினார்கள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று. அதே பதிலிருந்து நாம் சொல்லுவோம். அந்த உத்தரவு பிறப்பித்த மேலதிகாரிய மாவட்ட காவல்துறை அதிகாரியை தாண்டி நேரடியாக இந்த சிறப்பு காவல் படைக்கு உத்தரவு பிறப்பித்த ஆள் யார்? அதான கேள்வி. அதை கண்டுபிடிக்க முடியாதா? இவ்வளோ பேர் இருக்கிறீங்க. நீங்கள் சிபிஐ விசாரணை தமிழ்நாடு அரசே கேட்குது. முதல்வரே சொல்லப்போ சிபிஐ விசாரணை இந்த மாண்புமிகு தமிழர் முதலமைச்சருடைய துறை தான் காவல்துறை, உளவுத்துறை, சிபிசிஐடிங்கிற சிறப்பு விசாரணை பிரிவெல்லாம். உங்கள் காவல்துறையின் மேலே நம்பிக்கை இல்லையா? எதுக்கு சிபிஐ விசாரணை கேட்குறீங்க? மத்திய புலனாய்வு விசாரணை எது கேட்குறீங்க? எது கேட்குறீங்க? நீங்கள் தான் மாநில சுயாட்சி, மாநில உரிமையெல்லாம் பேசுனீங்க. என்னுடைய காவல்துறை தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு ஒத்துக்கிட்டா நீங்கள் தகுதி இழக்கிறீங்களா? அப்போது அந்த துறையை நிர்வகிக்கிற தகுதி இழக்கிறீங்களா? அப்போ பதவி விலகுவீங்களா?